ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடலப்பருப்பு வந்து அந்த ஒரு வாழைப்பூ க்ளீன் பண்ணதுக்கு வந்துட்டு 200 கிராம் கடலப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். வந்து 95% அரைச்சிங்க. ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு அரைச்சிங்க. வெறும் உப்பு போட்டு தான் அரைக்க போகிறேன் நான். ரொம்ப மையம் அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது. இது கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து காய்ப்பூ, வாழைக்காயோட பூ. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பழம்பூ வந்து கசக்காது, காய்ப்பூ வந்து கசக்கும். ஆனால் அதுதான் இதை விட மருத்துவத்தன்மை அதிகமாக இருக்குது. இது தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிக்கலாம். ஒரு 95% வந்து அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், முக்கால் அருவா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதனால இது நிறைய பேர் வாங்குறதில்ல. அது உடம்புக்கு சேர்த்துக்கிறதும் இல்லை. ஆனால் அவ்வளோ நல்லது அது. வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன். இது க்ளீன் பண்ணுறது நல்லா க்ளீன் பண்ணி நம்ம அரைஞ்சி எடுத்து வச்சிட்டோம்னா என்றைக்கு வடை போட போகிறோமோ அன்றைக்கி எடுத்து போட்டுக்கலாம். வாழைப்பூ சேர்த்தாச்சு. இது வந்து 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் 2 மிளகா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு போதுமான அளவு போதும். எனக்கு காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில், அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கருவேப்பிலை நல்லா வந்து நல்லா நறுக்கி போடலாம். நான் பொடியாக அப்படியே பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதை நம்ம பிசையும் போதே வந்து எண்ணெய் வச்சிட்டோம்னா அது எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கும். அதுக்குள்ளே சீக்கிரமாக முடியும். அதாவது வாழைப்பூ க்ளீன் பண்ணதான் ரொம்ப நேரம் ஆகும். மற்றபடி வந்து வடை போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் 200 எடுத்துருக்கேன். ஒரு பூ பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து கசப்புத்தன்மை தெரியக்கூடாதுன்னு இதில் வெங்காயம் கூட அரைஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நான் வாழைப்பூ மட்டும் போதும் அந்த ஃப்ளேவர்ன்றதுனால அது மாத்திரம் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் வச்சுட்டு வடை தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடையை தட்டிக்கலாம். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணுமா சின்னதாக தட்டிக்குங்க. ஒருத்தர் குண்டாக வடை பிடிக்கும், ஒருத்தருக்கு மெலிசாக இருந்தால் ஓட்டை வடை மாதிரி இருந்தால் பிடிக்கும்னுவாங்க. அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தட்டிக்க வேண்டியது தான். ஆனால் மசால் வடை மேக்ஸிமம் வந்து இந்த அளவு தட்டுவாங்க. இன்னும் நல்லா காஞ்சிச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டு பாருங்கள் காஞ்சிச்சான்னுட்டு. கொஞ்சம் போட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே எம்பி வந்ததுன்னா நல்லா எண்ணெய் காய்ச்சின்னு இருக்கும். நான் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே வச்சுருக்கேன். ஒரு 10 வடை போல் பிடிக்கும். இது வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம், பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். வடை வந்து கூட்டு பொரியல் பிடிக்காதவங்க வடை சாப்பிடுவாங்க. பாதி வந்துச்சு, நல்லா செவந்து வரணும். நல்லா வேகட்டோன்னு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாதி செவந்துச்சு, திருப்பிக்கலாம். சில நேரம் வந்து செவக்காது, வெள்ளையாக கூட இருக்குன்னா வெள்ளையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக செவந்து வந்துடும். சில வாழைப்பூடைய தன்மை வந்து கலர் மாறாது. நல்லா மொறுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக வந்துடுச்சு. 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இதை பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். கடலப்பருப்பு வந்து உளுத்தம்பருப்பு 1 மணி நேரத்துலேயே ஊறிடும். கடலப்பருப்பு வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சா நல்லா நம்மளுக்கு மாவு வரும். கரெக்டாகவும் இருக்கும். எண்ணெயும் அவ்வளோவா பிடிக்காது. இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எடுக்கிற நேரம் வந்து ஸ்லோ பண்ணிங்க. எடுக்கிறதுக்குள்ளே மொத்தம் மிச்சம் இருக்கிற வடைலாம் வந்து கறியிட போகுது. கறிகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். சுட சுட வாழைப்பூ வடை ரெடி. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.